Hi friends, welcome back to தையல் தமிழில். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்த டவுட்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். ப்ளவுஸை பத்தின டவுட் தான் அது. என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, ப்ளவுஸ்ல முன் பக்கத்துல ஃபர்ஸ்ட் கொக்கி மாட்டுற இடத்துல எனக்கு வந்து ப்ராப்ளம் வருது, கொக்கி மாட்டவே முடியல அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த பிரச்சனை வந்து எதனால வருது அப்படின்றத டீட்டெயிலா இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். வீடியோ ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ப்ளவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் மாட்ட முடியாததுக்கு ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு செஸ்ட் சைஸ் வந்து நம்ம கரெக்டா வச்சு ப்ளவுஸ் கட் பண்ணி தைக்காம இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த பிரச்சனை வந்து நமக்கு முதல்ல வருது. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டோட இந்த செஸ்ட் சைஸ் அளவு இருக்கு இல்லையா, நீங்க எந்த சைடு செக் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த ஹூக் இருக்குல்ல, இந்த ஹூக் சைடு செக் பண்ணுங்க. ஏன்னா இதுலதான் நம்ம வந்து உள்பக்கம் அடிச்சு தச்சிருப்போம், இங்க எக்ஸ்ட்ரா தச்சிருப்போம். அதனால இந்த சைடு மெஷர் பண்ண வேண்டாம், இந்த சைடு மெஷர் பண்ணி பாருங்க. உங்களோட செஸ்ட் சைஸ் என்னவோ அதை அப்படியே 4 டிவைட் பண்ணி செக் பண்ணி பாருங்க. 36 இன்ச் செஸ்ட் ரவுண்ட்னா அதை 4 டிவைட் பண்ணீங்கன்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு 9 இன்ச் இருக்கணும். இந்த இடத்துல வந்து இந்த ஆர்ம் ஹோலோட முடிவுல இருந்து இந்த ஆரம்பம் வரைக்கும் உங்களுக்கு 9 இன்ச் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இந்த இடம் கரெக்டா இருக்கும். அப்படி இருந்துமே சில நேரம் நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் வந்து நமக்கு போட முடியாது, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அது எதனாலனா இந்த கீழே வந்து கப் சைஸ் வந்து நம்ம கரெக்டா ஸ்டிச் பண்ணாததுனால. இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு ஏற்ற கப் சைஸ் வந்து அவங்களுக்கு அதிகமா இருக்கலாம். இப்போ 36 இன்ச் செஸ்ட் சைஸ் இருக்கிறவங்களுக்கு பஸ்ட் ரவுண்ட் வந்து எவ்வளவு இருக்கலாம்னா 37, 38, 39, 40 அந்த மாதிரி எந்த சைஸ்னாலும் இருக்கலாம். அவங்களோட பஸ்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த இடத்துல உள்பக்கம் டாட் வச்சு ஸ்டிச் பண்ணாம, இல்லை இந்த டாட் வந்து கரெக்டான இடத்துல வச்சு ஸ்டிச் பண்ணல அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து நமக்கு டைட்டா இருக்கும். இங்க டைட் ஆச்சுன்னா நம்ம இந்த கொக்கி வந்து நம்ம எப்படினாலும் போட்டுருவோம். ஏன்னா பேக் நெக் வந்து ஓரளவுக்கு ஒரு 8 இன்ச்சு 9 இன்ச்சு இல்லை 7 இன்ச்சு வச்சா கூட உங்களுக்கு வந்து கழுத்து வந்து விரிவு கொடுக்கும். அதனால நமக்கு இந்த இடத்துல வர்ற இடத்துல நமக்கு வந்து எப்படினாலும் இந்த தேர்ட் ஹூக் வந்து போட்டுருவோம், இந்த சைஸ் நம்ம கரெக்டா வைக்கலைனா கூட. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஹூக் வந்து போட முடியாது, பிளவுஸ் வந்து டைட்டா இருக்கும். அதுக்கு ரீசன் வந்து செஸ்ட் சைஸுக்கு ஏற்ற பஸ்ட் சைஸ் வச்சு நம்ம கட் பண்ணாம பிளவுஸை வந்து ஸ்டிச் பண்றதுனால மட்டும்தான். நமக்கு என்ன பஸ்ட் சைஸ் இருக்கோ, பஸ்ட் ரவுண்ட் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டாட்டோட அளவுகள் வச்சு நீங்க கட் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். இன்னொரு பிரச்சனை வந்து இந்த நெக்கோட உயரம் வந்து ரொம்ப அகலமாகவும் ரொம்ப உயரமாகவும் ரொம்ப டீப்பா கீழே வரைக்கும் இறக்கி கட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி கட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நெக் வந்து என்ன ஆகும்னா சைட்ல வெளிப்பக்கம் தான் வந்து இறங்கிட்டே இருக்கும். அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த துணி மொத்தமாவே வெளிப்பக்கம் தான் இழுக்கும். அதனால நமக்கு இந்த ஹூக் வந்து கரெக்டா மாட்ட முடியாது. ஃபர்ஸ்ட் ரீசன் செஸ்ட் சைஸ் கரெக்டா வச்சிருக்கணும். ரெண்டாவது ரீசன் செஸ்ட்டுக்கு ஏற்ற பஸ்ட் சைஸ் வந்து கரெக்டா வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்க நெக்கோட அளவு வந்து கரெக்டா வந்து மார்க் பண்ணி அகலம்லாம் கரெக்டா கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றது, தேவையான அகலம் கொடுத்து நீங்க நெக் வந்து தச்சிருக்கீங்களா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த 3 ரீசன்னால மட்டும்தான் ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு இந்த ஹூக் வந்து போட முடியாம இருக்கும். இந்த 3மே நான் கரெக்டா தான் வச்சு ஸ்டிச் பண்றேன், செஸ்ட் சைஸ் கரெக்டா இருக்கு, பஸ்ட் சைஸும் கரெக்டா வச்சு டாட் எல்லாம் கரெக்டா தான் வந்து வச்சு தச்சிருக்கேன், கழுத்தோட அகலமும் ரொம்ப அகலமா இல்லை, கரெக்டா தான் வச்சு ஸ்டிச் பண்ணிருக்கேன் அப்படின்னா அடுத்த ரீசன் நீங்க என்ன பார்க்கணும்னா, பேக் சைட்ல வந்து நமக்கு இந்த செஸ்டோட அகலம் இருக்குல்ல, இந்த எண்டுல இருந்து இந்த எண்டு வரைக்கும் அது வந்து உங்களோட தேவையான செஸ்ட் ரவுண்ட்ல பாதி இருக்கான்னு பார்க்கணும். இப்போ 36 இன்ச்னா அதுல பாதி எவ்வளோனா 18 இன்ச்சு. இங்க இருந்து இங்க வந்து உங்களுக்கு 18 இன்ச் கரெக்டா வருதான்றதை நீங்க செக் பண்ணணும். பின்பக்கம் கம்மியா வச்சு முன்பக்கம் கரெக்டா வச்சு தச்சிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும். ஏன்னா நமக்கு இந்த ஆர்ம் ஹோல் கிட்ட கரெக்டா வந்து இந்த சென்டர் ஜாயிண்ட் வந்து நமக்கு அடியில இருக்காது, அதனாலயும் இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி சென்டர்ல கேப் இருந்தா இந்த பிரச்சனை வருமா அப்படின்றது கேட்டீங்கன்னா கிடையாது. இது ஒரு டைப் ஆஃப் கட்டிங் தான், பிளவுஸ் கட்டிங்ல. இது வந்து சென்டர்ல கேப் விழுகிற மாதிரியே கட்டிங் இருக்கும். செஸ்டோட அளவு வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்ட்ல இந்த ஆர்ம் ஹோலை சுத்தி நமக்கு ஃபுல்லா அளந்து எடுத்து பார்த்தோம்னா நமக்கு தேவையான அளவு இருக்கும். அதனால நீங்க இதை கனெக்ட் பண்ண வேண்டாம். இது வந்து பிளவுஸ் கட்டிங் கரெக்ட் தான். இந்த மாதிரி தான் நிறைய பேர் வந்து பிளவுஸ் கட் பண்ணுவாங்க. சிலர் வந்து சரிசமமா போட்டும் கட் பண்ணுவாங்க. 2 மெத்தடுமே கரெக்ட் தான். அந்தந்த உடம்பு அளவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட பிளவுஸ் கட்டிங் வந்து மாறும். செஸ்ட் சைஸ்க்கும் பஸ்ட் சைஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸை வச்சு இந்த கட்டிங்கோட டைப் வந்து மாறும். நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கேப் இருக்கிற மாதிரியும் பிளவுஸ் கட்டிங் பண்ணலாம், கேப் இல்லாத மாதிரியும் பிளவுஸ் கட்டிங் வந்து பண்ணலாம். ரெண்டுமே கரெக்ட் தான். இப்போ ஃபர்ஸ்ட் ஹூக் மாட்ட முடியாததுக்கான ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மிஸ்டேக்ஸ் எல்லாம் நீங்க சரி பண்ணி தச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஹூக்கு ஏன் மாட்ட முடியல அப்படின்ற ரீசன் வந்து நீங்க கரெக்டா சரி பண்ணிடலாம். இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கேளுங்க. பிளவுஸை பத்தின வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வந்து அதுக்கு ஃபுல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.